மனைவியை கொன்று 8 துண்டுகளாக வெட்டி வீச்சு. திருவண்ணாமலை பகுதியில் குடும்ப தகராறில் மனைவியை கொலை செய்து உடலை 8 துண்டுகளாக வெட்டி சூட்கேஸில் வைத்து கிருஷ்ணகிரி காட்டு பகுதியில் வீசிய கணவர் கோபி கைது. மனைவியின் உடலை அப்புறப்படுத்த கோபியின் தாய் மற்றும் கார் ஓட்டுநர் விமல் உடந்தையாக இருந்ததாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். அடுத்த நியூஸு, கர்நாடகா பகுதியில் உணவு கொடுக்காமல் செல்போன் பயன்படுத்தி கொண்டிருந்த மனைவி கௌரம்மாவை துண்டால் கழுத்து நெரித்து கொலை செய்த கணவர் மனு கைது. இந்த 2 சம்பவங்களும் நடந்த இடங்கள் வேற வேறையா இருந்தாலும் செய்தி ஒன்று தான். என்னதான் புருஷன் வெளியே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மனைவி கிட்ட காட்டுறதும் தப்பு தான். வீட்டில் நமக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம சுயநலத்துக்காக அதை கணவன் மேலே திணிக்கிறதும் தப்பு தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? கோபம் தான் என்னோட மிகப்பெரிய ஆயுதம், நான் கோபம் வந்தால் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோபத்தை வெளிப்படுத்துகிறன்ற பேரில் பொருட்களை தூக்கி போட்டு உடைக்கிறது, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை தாக்குறது, இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலான மிருகத்தனமாக நடந்துக்கிறதுல என்ன பயன்? அதுவும் சில பேர் சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு. அதான் கோபம் இருக்க உன் குணம் எதுக்கு? நம்மக்கிட்ட இருக்கக்கூடாத குணமே கோபம் தான்.